மீண்டும் நாம் நுழைவது ஹவுஸ் ஆர்ட் விளையாட்டுக்களம் சிறப்பு கலந்துரையாடலை கால்பந்து குறித்த சிறப்பு கலந்துரையாடலை தொடரலாம். நம்ம பிரேக்குக்கு முன்னாடி பார்த்த அந்த ஸ்டோரியில் எழுச்சி இந்தியாவினுடைய முகம் நாளே விளையாட்டு முகம் நாளே கால்பந்து அப்படின்னு இருந்திருக்குது கிரிக்கெட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும். 90க்கு பின்னாடி இப்போ வரைக்கும் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறதா சங்கர், எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டது. 95க்கு அப்புறம் அது மேலே வந்தது. அது என்னென்னா நான் தமிழ்நாடே எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஸ்டேட் பேங்க் அவர் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அந்த டீமில் ஆடின பிளேயர்ஸ் இப்போ அம்ஜத், பாரி, முகமது இசாக், ரிக்கி ப்ரவுன், இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இன்றைக்கி அவங்க இந்த காலகட்டத்தில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஐ லீக் இந்த ஐஎஸ்எல் சொல்கிறீங்களே அவங்க தான் டாப் பிளேயர்ஸ். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபுட்பால் இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கல. நான் இவங்க இருக்காருன்றதுக்காக நான் சொல்லலை. அன்றைக்கி இருந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் நாகேஷ் இந்த மாதிரி ஒரு பல பிரபல ஆட்டக்காரர்கள் இருந்தாங்க. அன்றைக்கி இது ஒரு ஜாப் ஓரியன்டல் அப்படி தான் இருந்தது. நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா, ஏன்னா நடுத்தர மக்கள் என்னை எடுத்தோன்னா ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம், ஆடணும், ஃபுட்பால் ஆடணும், ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து தான் அந்த கால்பந்தாட்டு உள்ளே வந்தோம். ஒரு வேலை கிடச்சிது. ஆனால் அதுக்கு நாங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தோம். நாங்கள் அம்ஜத்தை ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆடியிருக்காரு அந்த வேலை கொடுத்தாங்கன்றதுக்காக. ஆனால் இன்றைக்கி ஜாப் கொடுத்தாலும் 2 இயர்ஸில் அதை விட்டுடுறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுக்கும் கொஞ்சம் வெளியில் தான் வரும், ஆனால் இது சொல்ல வேண்டிய நிலைமை வருது. அதனால தான் அந்த வேலை கிடைக்காத ஒரு நிலைமை வரும்போது தான் அந்த ஃபுட்பாலுடைய ஸ்டாண்டர்ட் கீழே போச்சு. இப்போ ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு கொண்டு வந்தவுடனே 95க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 2000க்கு வரும்பொழுது ஓரளவுக்கு வந்தது. அப்போ ஜெனரேஷன் கேப் வந்துடுச்சு. ஏன்னா அந்த வேலை கிடைக்காதனால எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுட்பாலை விட்டுட்டு ஓகே நமக்கு முதல்ல என்ன ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னால அந்த ஃபுட்பால் விளையாடாமல் ஏதோ ஒரு டைம் பாசிங் அதோட விளையாடிட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு தலைமுறை போன உடனே ஃபுட்பாலுடைய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ நியூ ஜெனரேஷன் வந்துட்டுருக்காங்க. அவங்க திருப்பி கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த ஐஎஸ்எல் வந்திருக்கு. இதில் நிறைய இந்தியன் சுஷாந்த் மேத்யூ இப்போ கேரளா இதுக்கு ஆடுறாரு. அந்த மாதிரி ஒரு யங் பாய்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்போ ஃபுட்பால் ஸ்டாண்டர்ட் மேலே வந்திருக்கு. அந்த இதனோட இதை வேலை இல்லை அப்படி ஸ்போர்ட்ஸில் வேலை இல்லைன்னும் போது தரம் குறைஞ்சது. ப்ரொஃபஷனலிசம் வந்தோடனே தரம் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. அது மேலே வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. எல்லா விளையாட்டையும் போல் வேலை கிடைக்காது தான் கால்பந்துக்கும் பிரச்சனையா அம்ஜத்? வேலை கொடுத்தது தான் பிரச்சனைன்னு சொல்லுவேன். ஏனென்றால் தலைமுறை வேலையே கிடைக்காதுன்னு விளையாடத்துக்கு கிரவுண்டுக்கு வராமல் இருக்கும்பொழுது நீங்கள் இப்படி சொன்னா இப்படி வேலை கொடுத்தது தான் பிரச்சனை. ஏனென்றால் இங்கு கால்பந்து விளையாடுவது நோக்கம் அல்ல, வேலை வாங்குவது நோக்கமாக இருக்கிறது. ஆனால் ப்ரொஃபஷனலிசமில் கால்பந்து விளையாடி ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. கால்பந்தை வைத்து நான் வேலையை பெற வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் வேலையை பெற்ற உடனேயே கால்பந்தாட்ட அவர் விளையாடுவதை நிறுத்தி விடுகின்றார்கள். இதுதான் தொய்வுக்கான முக்கிய காரணம். ஏனென்றால் கால்பந்தில் இப்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற டாப் அஃபீஷியல் ஃபுட்பால் மேட்சை பார்த்து யாரும் அப்பாயின்மெண்ட் வாங்குறது கிடையாது. அவங்க ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? சீனியர் ஸ்டேட் விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது இனிமே நடக்கக்கூடிய சந்தோஷ் ட்ராஃபி இருக்கட்டும், ஜூனியர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், சீனியர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், நடப்பதே வேஸ்ட். இது நடப்பதே இனிமேல் அதுக்கு தேவையே இல்லாமது. நான் சொல்லலை, இது இந்திய கால்பந்தாளர் சம்மேளனத்துடைய குஷால் தாஸ் இருக்காரு, அவரே சொன்னார் இப்போ நடக்கக்கூடிய சீனியர் நேஷனல் சந்தோஷ் ட்ராஃபி இட் இஸ் a meaningless exercise அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அவர் சொன்னது கரெக்டு. ஏன்னா இந்த க்ரைட்டீரியா ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணால் நான் எனக்கு வேலை கிடைக்குன்ற நிலையை போய் இன்றைக்கி நான் சிறப்பாக விளையாடினால்தான் இந்த ஐஎஸ்எல் லீக்லேயோ இல்லை ஐ லீக்லேயோ நான் வர முடியும். ஏனென்றால் ஐஎஸ்எல் இப்போ அபிஷேக் பச்சன் தோனியும் எடுத்திருக்கின்ற அணியில் ஒரு பிளேயரை தேர்ந்தெடுக்க போது இவர் ஸ்டேட் விளையாடி இருக்கிறாரான்னு பார்த்து எடுப்பதில்லை, இவர் சிறப்பாக விளையாடுகின்றாரான்னு ஒரு பயிற்சியாளர் வைத்து இவர் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இவருடைய திறம் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் எடுப்பார்கள். இவர்கள் சீனியர் ஸ்டேட் விளையாடியவர்களாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் பல சிபாரிசுகளுடன் நடக்கக்கூடிய பல சிபாரிசுகளுடன் கூட ஸ்டேட் வாங்கியிருப்பார்கள். அவர்களும் இதில் உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் அந்த ப்ரொஃபஷனலிசம் இன்றைக்கு வந்ததால் தான் இந்த சீனியர் ஸ்டேட் விளையாடி இருந்தா, ஜூனியர் ஸ்டேட் விளையாடி இருந்தா இந்த வேலை கிடைக்கக்கூடியது மட்டுமல்ல, அது அட்மிஷனில் கூட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் கவுன்சிலிங் நடக்கும் போது டாப் இந்தியன் நேஷனல் பிளேயரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனை கெடுக்குறீங்க. அவன் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் அவனை மட்டும் கெடுக்கிறது இல்லாமல் உண்மையாகவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காந்துருக்கான் பாருங்கள் ஒரு இன்ஜினியர், அவனுடைய வாய்ப்பும் போகுது.
ஸோ ஒரு ப்ரொஃபஷனை இன்னொரு ப்ரொஃபஷனில் தயவு செய்து மிங்கிள் பண்ணாதீங்க. நீங்கள் போட்டு உடைக்கிறீங்க. அதாவது இந்தியாவில் வந்து விளையாட்டுத்துறை வளரணும் அப்படின்னா எல்லாருடைய கருத்தாகவும் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அவங்களுக்கு தொழில் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் தொழில் கொடுத்தா அவர்களுடைய திறமை கெட்டு போகுது அப்படின்னு நீங்கள் முன்வைக்கும் பொழுது உங்களிடம் நேரடியாக அந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. நீங்களும் கால்பந்து மூலமாகத்தான் வங்கி அதிகாரியாக இருக்கிறீங்க. உங்களுடைய திறமை பால்பட்டிருக்கா? நீங்கள் விளையாட்டுலேருந்து ஒதுங்கி இருக்கிறீங்களா? இப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் விளையாடவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. ஏனென்றால் ஐஎஸ்எல் போன்ற ஒரு சிறப்பான போட்டி நடக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நாம் விளையாடவில்லை என்ற வருத்தம் சிறப்பாக விளையாடிய அனைத்து வீரர்களுக்கும் இருக்கும். ஏன்னா இப்பொழுது என்னை கால்பந்தாட்ட நான் இப்போது ஒரு பாரத ஸ்டேட் வங்கியின் கிளை மேலாளராக இருக்கிறேன். எனக்கு ஒரு பயிற்சியில் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்னை அவ்வளோ சாதாரணமாக ரிலீவ் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். ஃபுட்பால் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்கே நான் போகணுன்னா இவங்க அலோவ் பண்ணணும். ஐ எம் அட் த மெர்சி ஆஃப் தி மை மேனேஜ்மெண்ட். முடியுமா? இதுக்கு என்ன தான் தீர்வு? இப்போ வந்து இங்கே ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஃபுட்பாலை வந்து மூச்சாவே கடவுளாகவே பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் என்ன டிஃப்ரெண்ட்? எப்படி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க? இங்கேயே இந்த பிரச்சனை இல்லை. நம்ம யூரோப்புன்னு போக வேண்டாம். இப்போ ஆசியாவிலேயே இப்போ மலேசியாவிலே எடுத்துங்க. மலேசியாவிலேயே வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிளப்புக்கு ஆடுறாருன்னா அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களை என்ன பண்ணுதுன்னா அவங்கள ரிலீவ் பண்ணுது. அவங்கள ரிலீவ் பண்ணி நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் கிளப்புக்கு வந்து ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஜாப்பை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கு அந்த பெனிஃபிட் எல்லாமே கரெக்டாக கிடைக்குது. அவர் அந்த கிளப்புக்கும் ஆடுறாரு, அந்த கண்ட்ரிக்கும் ஆடுறாரு. அந்த மாதிரி இங்கே வந்து அந்த ரொம்ப டிஃபிகல்ட் இந்தியாவில் வந்து நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து நடைமுறைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அம்ஜத் சொன்னது வந்து ஒரு வகையில் நான் ஒத்துக்கிறேன். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ தான் அந்த காலத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டேட் பேங்க் அப்படின்னு ஒரு டீம் வந்து, ஏன்னா நான் அதோடைய ஃபேன் அது அந்த காலத்தில். அதனால் அந்த டீமை நான் சொல்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் வந்து அம்ஜத்தோ இல்லை வந்து ஒரு பாரியோ இல்லை வந்து ரஞ்சித் அந்த மாதிரி வந்து ஒரு டாப் பிளேயர்ஸ் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேலை கிடைச்சிது. ஃபுட்பால் மூலமாக வேலை கிடைச்சிது. ஆனால் அவர் வந்து அந்த ஃபுட்பாலை வந்து ஏமாத்தலை. அந்த ஃபுட்பாலுக்காக வந்து 15 வருஷம் வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஈவன் வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே தள்ளி போட்டு இந்த ஃபுட்பால் தான் அப்படின்னு சொல்லி அவர் கண்ட்ரிக்காக ஆடி இருக்காரு. நிறைய பேர் ரஞ்சித் ஆடி இருக்காரு. இன்றைக்கி வந்து அவர் வந்து இந்தியன் டீம் கோச்சாக இருக்கிறாரு, எல்லாம் இருக்கார். இப்போ வந்து அது நடைமுறைக்கு இப்போ வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலை கிடைச்சிதா அவ்வளோதான், அதோடு விட்டுடுறாங்க ஃபுட்பாலை. அது வந்து அம்ஜத் சொன்னதுக்கு ஒத்து வரும். அதே தான் இவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு அந்த காலத்தில் இல்லை, தொழில் இல்லை. ஒரு சின்ன இப்போ வந்து ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி கால்பந்து வீரர்களிடம், இளம் வீரர்களிடம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத குறித்து அறிவதற்காக நமது செய்தியாளர் மதி களத்தில் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கலாம். மதி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த வீரர்களோட இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேங்க. அதாவது நான் தற்போது எத்திராஜ் காலேஜ் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அதாவது இங்கே வந்து தமிழ்நாடு அணிக்காக, அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அணிக்காக விளையாடும் இளம் வீராங்கனைகள் நம்முடன் இருக்கிறார்கள். இவர்களிடம் வந்து ஐஎஸ்எல் போட்டி அவர்களிடம் ஏற்படுத்திய தாக்கம் குறித்தும் இந்தியாவின் கால்பந்து நிலை குறித்தும், அதாவது இந்தியாவில் கால்பந்தை மேம்படுத்துவது தொடர்பான அவருடைய கருத்தும் போன்ற பல்வேறு தகவல்களை நம்ம கேட்டு பெறலாம். குதுப்தீன், அதாவது இது தொடர்பாக முதல்ல நம்மள பேசுகிற ஒரு வீராங்கனை விட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம். அதாவது ஐஎஸ்எல் கால்பந்து தொடர் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஐஎஸ்எல் கால்பந்து தொடர், அதாவது ஃபுட்பால் பற்றி உங்கள் மனதில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஐஎஸ்எல் லீக் வந்து சென்னை டீம் மேட்சஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இங்கே நேரு ஸ்டேடியமில் நடந்துச்சு. ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து விளையாண்டாங்க. அவங்க வந்து நம்ம இந்தியன் ஃபுட்பால் ஃபாரின் ஃபுட்பால் வேரியேஷன் நல்லா தெரிஞ்சுது. அவங்ககிட்ட வந்து நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டோம். நிறைய அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்க எப்படியெல்லாம் பாலை ட்ரிபிள் பண்ணாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் நிறையா கற்றுக்கிட்டோம். அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது நாங்களும் மேட்ச்சில் யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். அதே போல் கால்பந்து தொடர்பான நுணுக்கங்கள் வந்து நீங்கள் பார்த்ததா சொன்னீங்க. அந்த நுணுக்கங்கள் வந்து கால்பந்து விளையாட்டை பொறுத்தவரை உங்களது கால்பந்து திறனை மேம்படுத்தி கொள்வதற்கு எந்த அளவுக்கு உபயோகரமானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்தியன் ஃபுட்பால் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க ஸ்கில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபுட்பாலுங்கிறது வந்து சும்மா பாலை தள்ளிட்டே போகிற கேம் கிடையாது. ட்ரிபிள் நிறையா ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளோட டீமோட ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நிறைய ஸ்கில்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதாவது 3 அஃபென்ஸ் டிஃபென்ஸ் இருக்குது. அஃபென்ஸ் வந்து நிறைய ஸ்கில் பண்ணால் தான் மேலே ஸ்கோர் ஆகும். மேட்ச் அதாவது டீம் வின் பண்ணணுன்னா அது தேவைப்படும். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து இந்த மேட்ச் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டோம் நாங்கள். அதே போல் இது தொடர்பாக விவாதிக்க மற்றொரு வீராங்கனையும் இருக்காங்க. அவர்களிடமும் இது தொடர்பான கேள்விகளை நம்ம கேட்கலாம். வணக்கம்.
அதாவது ஐஎஸ்எல் தொடர் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சென்னையின் எஃப்சி அணியில் ஐஎஸ்எல் தொடர்லேருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வீரர்கள் கூட இடம்பெறவில்லை. அதே நேரத்தில் திருச்சியை சேர்ந்த ராவணன் மும்பை அணியில் இடம்பெற்றிருக்கிறாரு. சென்னை அணி குறிப்பாக தமிழக வீரர்கள் சென்னை அணியில் இடம்பெறாததற்கு என்ன காரணமாக நீங்கள் கருதுறீங்க? சென்னை டீம்ல இருந்து ஒரு பிளேயர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் எங்களுக்கெல்லாம் நியூஸ் வந்துச்சு. ஆனால் திடீர்னு எப்படி யாருமே செலக்ட் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து சென்னை டீம்ல இருந்து ஒரு சென்னை டீம் பிளேயர்ஸை வந்து ஐஎஸ்எல்லுக்கு நாங்கள் சென்னை டீமுக்கு விளையாட வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐஎஸ்எல் கால்பந்து தொடரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அது வந்து உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த விளையாட்டு வந்து ஐஎஸ்எல் கால்பந்து தொடர் இந்தியாவில் வந்து எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? ஐஎஸ்எல் தொடருக்கு பிறகு கால்பந்திற்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் எத்தகைய வரவேற்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் ஃபுட்பால் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஃபுட்பால் பற்றி எதுவும் தெரியாது. இப்போ இங்கே ஐஎஸ்எல் லீக் நடந்தது வந்து நிறைய ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மேட்ச் பார்த்தாங்க. எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. சென்னை டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு ஒரு இதில் தான் இருந்தாங்க. எதிர்பாராத விதமாக சென்னை டீம் லூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபுட்பால் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஃபுட்பால் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியாவே வந்து கால்பந்தில் கிட்டத்தட்ட ஒரு தடுமாறி வருகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் தற்போதைய கால்பந்து நிலை என்ன? அதிலும் பெண்கள் கால்பந்து எந்த அளவுக்கு இருக்கிறது? இப்போல்லாம் நிறைய கேர்ள்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. நாங்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஸ்கீம்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். எங்கள் எல்லாத்தையும் மாநில அளவில் செலெக்ஷன் வச்சு அந்த நாங்கள் எல்லாரும் பெஸ்ட் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி 18 பேர் வந்து ஹாஸ்டலில் படித்து எங்களுக்கு எத்ராஜ் காலேஜில் சீட் கொடுத்து படிக்க வச்சுட்ருக்காங்க. நாங்கள் காலையில் ஈவினிங் 2 செக்ஷனுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் ஆல் இண்டியா பிளேஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு எய்மில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ப்ராக்டிஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் வந்து நேஷனலில் நாங்கள் வந்து செகண்ட் ப்ளேஸ் பண்ணோம். நேஷனல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் நாங்கள் செகண்ட் ப்ளேஸ் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. ஜாப் இருந்துச்சுன்னா எல்லோரும் வந்து இந்த கேம் வந்து இன்னும் விளையாடணும் அப்படின்ற ஒரு இது கொண்டு வாலிபால் மற்ற எல்லா இதுக்குமே வந்து ஜாப் இருக்குது. எங்கள் ஃபுட்பாலுக்கு மட்டும் ஜாப் இல்லாததுனால இந்த கேம் தேடி இது பண்ணி வர மாட்டேங்கிறாங்க. நன்றி. அதாவது இவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் ஐஎஸ்எல் தொடர் இவர்களுக்கு வந்து அதாவது இவர்களுக்கு ஆட்ட நுணுக்கங்கள் கற்றுக் கொடுத்திருப்பதாகவும் ஐஎஸ்எல் கால்பந்து தொடர் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் வந்து இவர்களது கோரிக்கை என்னவென்றால் வேலை வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு குறைவாக இருப்பதால் இதற்கான அதாவது கால்பந்திற்கு வரவேற்பு மிகுந்தும் குறைவாகவே இருப்பதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். குதுப்தீன். நன்றி மதியழகன். இளம் வீராங்கனைகள் அவங்களோட எதிர்பார்ப்பும் அதை தான் இருக்குது. நாம தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்கள் நீங்கள் இங்கே வந்து அதாவது ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து வீரர்களுக்கு அவ்வளோ தொகை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே வந்து இவர் சொல்லிட்டார் இந்த வேலை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. அங்கே என்ன நிலை? அங்கே வந்து 1888 டூரண்ட் கப் நடக்குதுன்னு சொன்னீங்க. அதே சமயத்தில் தான் மான்செஸ்டர் கிளப் இருக்கட்டும், இபிஎல்ல ஒரே ஒரு கிளப்பை பற்றி நான் பேசுகிறேன். மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் நடக்குது. அதுவும் அந்த காலகட்டத்திலேருந்து தான் வந்து. ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கிற இந்த ப்ரொஃபஷனலிசத்துக்கு அப்போவே அவன் போயிட்டான். ஒரு நூற்றாண்டாயிருச்சு. ஒரு நூற்றாண்டு மேலே. நம்மளுடைய கண்ணோட்டம், அவங்க விஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுடைய விஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே, அது நம்மளுடைய இந்திய கலாச்சாரம். அங்கே ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இருக்குது, இங்கே ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் கிடையாது. நம்மளுடைய கல்ச்சர் அப்படி கிடையாது. உதாரணமாக ஒரு கால்பந்தாட்டத்தை தொழிலாக எடுத்துக்கொள்வதற்கு ஒரு பயிற்சியாளரோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனோ போயிட்டு அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசுகிறாங்கன்னா அவர்களுக்கு அதனுடைய எதிர்காலம் தெரியல. அங்கே அவங்க பார்க்குறாங்க. இப்போ ரொனால்டோவும் இருக்கட்டும், நம்ம லயனல் மெஸ்ஸியாக இருக்கட்டும், அவர்கள் அந்த தொழிலை எடுத்துக்கொள்வதற்கான ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க. இதனால் நம்ம இந்த லெவலில் ரீச் பண்ணலான்ட்டு. ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி ரோல் மாடல்ஸ் யாரும் செட் பண்ணலை. எந்த ஒரு இந்திய விளையாட்டு வீரர் இங்கிலீஷ் லீக்கில் போய் விளையாடக்கூடிய தகுதி கிடைக்கல. ஒரு சிலரை தவிர, வைச்சங் பூட்டியாவும் இப்போ சுனில் சேத்ரியை தவிர மற்ற யாருக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு முன் விளையாடியவர்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்கன்னா கிடையாது. பட் போர்ச்சுகலாக இருக்கட்டும், மற்ற ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், லத்தீன் அமெரிக்கன் நாடுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபஸ்ட் இபிஎல்ல விளையாடணும். அடுத்தது இபிஎல்ல விளையாடக்கூடிய 18 அணியில் எந்த அணியில் வந்தாலும் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் பிளேயர், யூ கேன் ஏர்ன் அ வெரி குட் அமௌண்ட். பட் இந்தியாவில் இன்னைக்கு கூட ஐஎஸ்எல் ஐ லீக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கூட இப்போ அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் வந்து ஒரு சர்வதேச தரத்தை எட்டுவதற்கான முதல் படியில் நூற்றாண்டுக்கு பிறகு காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மீட்சி வந்து உலகக்கோப்பை போட்டிக்கு இந்திய அணியை தகுதிப்படுத்துமா என்பது குறித்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம்.